போதும் 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 போதும். இது மக்களுக்காக. எனக்கு பீஸ் விட அந்த ரைஸ் தான் சூப்பரா இருக்கு. அருமை அருமை அருமை. கேரளான்னு ஒண்ணே ஒரு ஞாபகம் இருக்கு மச்சான். என்ன மச்சான் மம்முட்டியா? ஆஹா மச்சான், இதுதான் எனக்கு காமெடியே சொல்ல விட மாட்டான்டா என்ன. கேரளால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினேன். நீயா? கேரளால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒருத்தன் சென்னை கூட்டின்னு வந்தானா. பேரு சுதாகர். நைட் வந்தோடனே ஒரே சண்டையா. யாருக்கு? அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். அப்புறம் என்னாச்சு, காலையில இருந்து பார்த்தா அந்த பொண்ணு காணுமா. உடனே இந்த பையனா, இந்த பையன் நேரா போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நேரா கூட்டின்னு வந்தானா அந்த பொண்ணை. என்ன இடம் அது தெரியலையா? நீ சொல்லு. தெரியலையே. கோச்சின் போயிடுச்சு. அதான் கொச்சின்ல போய் கூட்டிட்டு வந்துக்கிறான். இது ஒரு காமெடி. எங்க அம்மா எல்லாம் வீட்டுல அரிசி கவுத்து மீன் கவுன்னு சொன்னா நாங்கள செய்யவே மாட்டோம். இங்க பாத்தீங்கன்னா யாருக்கோசம்? வயிற்றுக்கு பசிக்கோசம். போய் பிச்சை எடுத்தாங்க. போய் பிச்சை எடு. கையில வெங்காய தக்காளி தான் குடுத்தா சாப்பிடுறேன்னு பார்த்தா என்ன பண்றான் பாரு மச்சான். அவன் என்னடா தின்னுகிற? ஒண்ணு இல்ல மச்சான், சைட்ல பட்டாணிக்கிறியா? ஐயோ வாயை இதெல்லாம் அரைச்சிக்கினே இருப்பியாடா. சவுகுமார் உங்க வீட்டுல இந்த வீடியோ பார்த்தா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவன் சப்ஸ்கிரைபே பண்ணலையா? என் மக்கள் இருக்காங்கடா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, பட்டை, மிளகாத்தூள், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி. அப்போ தக்காளி யார் சொல்லுவா? அந்த பக்கம் இருக்கு, அவன் சொல்லுவான். புதினா யார் சொல்லுவா? புதினா யார் சொல்லுவா? தம்பி ஆரம்பிச்சிடலாமாடா? சவுகுமார் நான் அவங்ககிட்ட வேணா, நீ வச்சுக்க. அவன் காலி பண்ணிடு. பத்த விடா. எண்ணெய் ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட் பட்டை போடு. பட்டை கீழே போடாத நாய, அதுல போடு. இல்ல ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு இருந்தா சைட்ல திடீர்னு போடுன்னு என்ன பண்றா தெரியல, போட ஆரம்பிச்சான். லவங்கம், வெங்காயம் போடுறோம். ஆனியன், வெங்காயம் மட்டும் போடு. அந்த வெங்காயம் இல்ல, கொண்டுருவேன். இஞ்சி பூண்டு இது போடுறா, தூக்கி போடாதீங்க தவக்குமார். கொஞ்சமா போதுங்க. கைப்பிடி அளவு புதினா போடு. பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம். பச்சை மிளகா அது காரமடி மாமனா பாத்தியா? போற புதினா கொத்தமல்லி போற மச்சான். இது பேர் என்ன? கார்லிக், கொரியா, மிளகாய் தூள், மூஞ்சி மேலே போடுவானே. இல்ல வேற எதுவுமே மசாலா சேர்க்கவே இல்லை பாத்தீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாத்தூள், அவ்வளவுதான். ஏன்னா பிரியாணி அன்னைக்கு தேவை போதும். அது நார்மல் மிளகாத்தூள். கலர் எப்படி வந்துருக்கு பாரு. ஏன் நார்மல் மிளகாத்தூள் போட்டோம்னா இந்த கலர் ஃபிளேவர்ல வரணும். நல்லா பார்க்கவே ஜூஸியா இருக்குல்ல. அப்புறம் தக்காளி, நறுக்கிய தக்காளி சூப்பரா நடுக்கிறான்டா மச்சான்.
சிவகுமார் ஆ சிக்கன் போடுங்க. லாஸ்ட்ல இவனை போட்டுக்கணும். ஏய் கையில எடுத்து போடு, பொதன்னு போடாத. எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா அவன். அவ்வளவுதான். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. ஒரு 5 நிமிஷம் விட்டுலாம், நல்லா கொதி வரட்டும். சிவகுமார் உப்பு போடுங்க. சிவகுமார் நீயே போட்டுக்கோ. இப்போ அப்புறம் ஒன்றும் இல்லை, போன வீடியோவில் வந்து தலைவர் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டாரு. அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோம்ல, அதுக்காக தான் இப்போ ஒரு பயம். மச்சா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி, சிக்கன் எல்லாம் வயிற்றுக்கு போயிடுச்சு. உள்ள போய் வெந்துக்கும். இல்லை, அடுப்பு மேலே வகார சரியா போயிடும். ஒரு பிரியாணி ரெடி பண்ணிடுவோம். முடியும் சார். இன்னும் 2 நிமிஷம் அரிசி போடணும். ரெடியாரு. டேய் என்னடா பண்ற? தயிர் பச்சி பண்ண மோர் என்ன கலக்கி வச்சுக்கிறதுல? ஏய் தயிர் தண்டாரு. தயிருக்கு என்ன தண்ணி ஊத்துன? ஏய் தண்ணி ஊத்துறதா? ஏய் மெண்டல், ரே பகவான், என்னடா பண்ற? மோர் பச்சடி. மோர்ல வெங்காயம் கட் பண்ணி போட்டு விட்டா சரியா போகுது. எதுக்குடா தண்ணி ஊத்தி வச்சுக்கிற? ஊத்திட்டு விடு சாப்பிடு. மச்சான் என்னடா சாப்பிட முடியாது, குடிக்கதான் முடியும். அவனை கேட்க மாட்டேன்டா. பைத்தியக்கார மாதிரி பண்ணான். வெங்காயம் அப்படியே போடுறான். வெங்காயம், கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் போடுறான். தண்ணி ஊற்றி வச்சுக்கிறான். இப்போ நீ சாப்பிடறதுக்காக வெட்டினீங்கடா வெங்காயத்தை. திறகுடா எப்படி இருக்குன்னு பாருங்களா? அடிக்கலையே. ஐயோ பார்த்து வச்சான். இப்படி அழகா வந்துருச்சா? வாவ் செமையா இருக்கு. உதிரியா இருக்கு. அப்படியே அப்பவே எடுத்து பின்னி தலையில வச்சுக்கோ. மச்சான் புதினா, கொத்தமல்லி புதினா சேர்த்து போறான். நெய்யர் அப்பீனா காளான் இது பாரு. தூணே போதும். கம 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 பிரியாணி ரெடி. கம 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 பிரியாணி ரெடி. இது மக்களுக்காக, இது மச்சானுக்காக. நல்லா சாஃப்டா இருக்கிற சிக்கன் பீஸ். சரியான வெயிலுங்க. எனக்கு பீஸ் விட அந்த ரைஸ் தான் சூப்பரா இருக்கு. மச்சா எலும்பு கூட கடிச்சு முழுங்குறான்டா. அருமை அருமை அருமை. இந்த அருமையான சாப்பாடு செஞ்சு இங்கே வந்து மதியானம் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு இங்கிருந்த டேஸ்ட் நாங்கள் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டோன்றதை நீங்கள் போட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சந்தோஷம். தவா பிஸியாக இருக்கானா? சாப்பிட்றது ரொம்ப அருமையா இருக்குது. பேச முடியல.